ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்குவாட். இப்போ நம்ம ஒரு சூப்பரான சைக்கோ கில்லர் மூவி தாங்க பார்க்க போறோம். மற்ற படங்கள்ல வர சீரியல் கில்லரை போலீஸ்காரங்க தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல வர கில்லரோட டார்கெட்டே போலீஸ்காரங்க தான். இவனுக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸ பார்த்தாலே பிடிக்காது. வில்லன் சைக்கோ கில்லர்னா அப்ப ஹீரோ போலீஸா தானே இருக்கணும், அதுதானே உலக வழக்கம். அதே தாங்க இந்த படத்துல ஹீரோவா வர ஜேசன் ஸ்டேத்தமும் போலீஸ் அதிகாரியா தான் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு முரட்டுத்தனமான ஆளு. வழக்கமா படத்துல வர ஹாலிவுட் போலீஸ் மாதிரி கிடையாது. இவர் வழி தனி வழி, யாருக்கும் அடங்காத அடாவடி பேர் வழி. இவருக்கு வாய் பேசாது, கைதான் பேசும். இப்படிப்பட்ட முரட்டுத்தனமான போலீஸுக்கும் கூலான சைக்கோ கில்லருக்கும் நடக்கிற அதிரடி சம்பவங்கள் தான் 2011ல ரிலீஸ் ஆன பிளிட்ஸ் படத்தோட ஸ்டோரி. ஹீரோ சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கில்லர் எதுக்காக போலீஸ்காரங்களை டார்கெட் பண்றான், வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஜேசனை காட்டுறான். இவரோட பேரு படத்துல பிராண்ட். நான் இவரை ஜேசன்னு சொல்றேன். அவரோட வீட்டுல நைட்டு சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. என்ன நடக்குதுன்னு பால்கனில வந்து பார்த்தா யாரோ 3 பேர் ரோட்ல நிக்கிற கார்ல இருந்து எதையோ திருட பாக்குறாங்க. உடனே ஜேசன் கையில ஒரு ஹாக்கி ஸ்டிக் எடுத்துக்கிட்டு அங்க போய் பாக்குறாரு. ஏய், யாரா நீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோடா, ஹீரோ வந்துட்டாரு, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல உன் கைய காலை உடைச்சிடுவேன்னு ஜேசனை பத்தி தெரியாம ஏடா கூடமா வார்த்தையை விடுறான் அங்க இருந்த ஒரு ஆளு. அவ்வளவுதான், அந்த ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு 3 பேரையும் வெளுத்து வாங்குறோம். அந்த 3 பேரும் அங்கேயே கை கால் உடைஞ்சி சுருண்டு விழுறானுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் சொல்றேன், இனிமே சண்டை போடுறதுக்கு முன்னாடி யார் கூட மோதிரம்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் ஜேசன். மறுநாள் ஸ்டேஷன்ல ஜேசன் ஒரு லேடி போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க பேரு எலிசபெத் ஃபால்ஸ். அப்ப உள்ள வர இன்ஸ்பெக்டர் ஜேசன் கிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்றாரு. அங்க இருந்து எல்லாரும் வெளியே போனதும் ஜேசன் முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரை தூக்கி போடுறாரு. அந்த பேப்பர்ல சட்டம் தப்பான ஆள் கையில மாட்டிருக்குன்னு ஹெட்லைன்ஸ்ல போட்டு இருக்கு. அத பார்த்துட்டு தான் டென்ஷன் ஆன இன்ஸ்பெக்டர் ஜேசன் கிட்ட வந்து கேக்குறாரு. பேப்பரை பார்த்ததும் ஜேசன் பேப்பருக்காரன் கண்டதையும் எழுதுவான், அத நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறான். உடனே இன்ஸ்பெக்டர், உன்னால நம்ம ஸ்டேஷன் மானமே போயிடுச்சு, ஜனங்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீ அந்த பசங்களை அடிச்சதுதான் சொன்னதும், சார் அந்த பசங்க கார்ல இருக்கிற ரேடியோவை திருட பார்த்தாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு செய்யற பசங்க தான் நாளைக்கு கொள்ளைன்னு பெரிய கிரைம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்பவும் நாம தான் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். அதனால இந்த மாதிரி ஆளுங்களை முளையிலேயே கிள்ளி எறியணும். அதுக்காக தான் அந்த பசங்களை நான் அடிச்சேன்னு சொல்றேன். உடனே இன்ஸ்பெக்டர், சரி இனிமே எதுவா இருந்தாலும் வெளியே நியூஸ் போகாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு ராத்திரி சாண்ட்ராங்கிற லேடி போலீஸ் நைட் டியூட்டி பாத்துட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு எதிர்க்க வந்த ஒரு ஆளு துப்பாக்கியால பட்டுன்னு சொல்றான். நல்லா மாட்டினியா சாவுடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கடுத்து ஜேசனுக்கு போன் வருது, ஒரு லேடி போலீஸ யாரோ சுட்டுட்டாங்க, நீதான் அந்த கொலைகேஸை விசாரிக்கணும்னு சொன்னதும் ஜேசன் நேரா கொலை நடந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல போலீஸ் ஃபார்மாலிட்டி நடந்துட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஜேசன் கிட்ட ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேக்குறாரு. நேர்ல பார்த்த சாட்சியே இருக்குன்னு ஜேசன் சொன்னதும் சரி அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்குன்னு சொல்றாரு. மறுநாள் ஜேசன் வேலை செய்யற அதே ஸ்டேஷனுக்கு வெஸ்ட் லேண்ட்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அங்க வராரு. அவரோட பேரு போர்ட்டர் நாஷ். அவரு அந்த ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஜேசன் அடாவடித்தனமா நடந்துக்கிறதால ஜேசனை நாஷ் கண்ட்ரோல் பண்றதுக்கும் அவர் கூடவே இருந்து கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் அந்த ஸ்டேஷனுக்கு ஸ்பெஷலா வந்திருக்காரு. அப்ப இன்ஸ்பெக்டர் எல்லாரும் முன்னாடியும் போர்ட்டர் நாஷ அறிமுகப்படுத்துறாரு. போர்ட்டர் நாஷ் நமக்காகவே வெஸ்ட்லேண்ட் பிரான்ச்ல இருந்து வந்திருக்காரு. இவரு ஒரு திறமையான அதிகாரின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த சீன்ல எலிசபெத் வீட்டுல இருக்கும்போது அவளை பாக்குறதுக்கு ஒரு பையன் வரான். சொல்லு என்ன விஷயம்னு அவ கேட்டதும், நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஆளை கொலை பண்ணிட்டோம். அவன் ஒரு இந்தியன், அவன் மூச்சு நின்னுடுச்சு, நாங்க உடனே பயந்து போய் ஓடி வந்துட்டோம். அந்த பிரச்சனையில இருந்து நீ தான் காப்பாத்தணும்னு சொல்றான். சரி நான் என்னாச்சுன்னு பாக்குறேன், ஆனா ஒண்ணு, அந்த ஆளு உண்மையிலேயே செத்து போயிருந்தா நானே உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். இப்ப இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். மறுநாள் எலிசபெத் ஜேசன் கிட்ட உங்க கூட ஒரு விஷயம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறான். என் ஃப்ரெண்டு ஒரு கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறான். உடனே ஜேசன், அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டதும், இல்ல அவன் என்னோட பக்கத்து வீட்டு பையன், அவனை சின்ன வயசுல இருந்து நான் தான் பாத்துக்கிறேன், அதனாலதான் அவனை காப்பாத்த நினைக்கிறேன்னு சொல்றான். உடனே ஜேசன், எனக்கு தெரிஞ்ச ஆளுதான் அந்த கேஸை பார்த்துட்டு இருக்கான், அவன் பேரு ஸ்ட்ரோக்ஸ், நீ அவனை போய் பாருன்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹெரால்டு டன்லப்ங்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் ஒரு பத்திரிக்கைக்காரன். அவனுக்கு ஒரு போன் கால் வருது. இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற போலீஸ் கொலையை பத்தி உங்களுக்கு சில தகவல்கள் சொல்ல போறதா ஒரு ஆளு சொல்றான். உடனே ஹெரால்டு ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு, சரி சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்டதும் அந்த ஆளு, யோ உனக்கு மேனர்ஸே தெரியாதா, உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன்,
நீ ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் ஹெரால்டு சரி உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், விஷயத்துக்கு வாங்கன்னு ஒரு மாதிரி நக்கலா பேசுறான். உடனே எதிர் முனையில இருக்கிற ஆளு, யோ என்ன கிண்டல் பண்றியா, போலீஸ்காரங்களை கொன்னு போர் அடிச்சிருச்சுன்னா டக்குன்னு உன்ன மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ கொலை பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு மிரட்டுறான். உடனே ஹெரால்டுக்கு புரிஞ்சிடுச்சு, ஆஹா இவன் தான் உண்மையான கொலைகாரன். சரி சார் மன்னிச்சிடுங்க, உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேன், இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஹெரால்டு இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஆளோட முகத்தை காட்டுறாங்க. அவன் ஹெரால்டு கிட்ட போன்ல பேசிக்கிட்டு ஒரு போலீஸ்காரன் கிட்ட போறான். சரி உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எதுன்னு சொல்லுங்க, 7ஆ 8ஆன்னு ஹெரால்ட கேக்குறான். அப்ப அந்த போலீஸ்காரன், ஏய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறான். ஆனா அத அந்த ஆளு காதலியே வாங்காம ஹெரால்டு கிட்ட மறுபடியும் 7ஆ 8 கேட்டதும் ஹெரால்டு 8ன்னு சொல்றான். சரி 8ன்னே வச்சுப்போன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் முகத்திலேயே சுட்டுட்டு ஹெரால்டு கிட்ட நான் இன்னும் 8 போலீஸ்காரங்களை கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அந்த பக்கம் ஹெரால்டு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போர்ட்டர் நேஷ் ஜேசனுக்கு டீ வாங்கிட்டு வரான். இந்த டீ பிஸ்கெட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஜேசன் கிட்ட, உன்னை எல்லாரும் முரடுன்னு சொல்றாங்க, சரி அதை விடு, நமக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நாம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு நாஷ் கேட்டதும் அதுக்கு ஜேசன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ என் வழியில குறுக்க வராத வரைக்கும்னு சொல்றான். இப்போ ஒருத்தன் புதுசா போலீஸ்காரங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான், அவனை உடனடியா கண்டுபிடிக்கணும், அது மட்டும்தான் இப்ப பிரச்சனைன்னு ஜேசன் சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த சைக்கோ கில்லர் கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொலைகார பயன்படுத்தினது 9mm கன்னுங்கிற ஒரே ஒரு தகவல் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கொலை நடந்த இடத்துலயும் சிசிடிவி இல்ல, மத்த இடத்துல கிடைச்ச சிசிடிவிலையும் அவன் முகம் சரியா பதிவாகல. இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு ஜேசன் அவன் ஸ்டைல்ல விசாரிக்கிறான். முதல்ல ஒரு ஆளை போய் பார்த்து அவன் கிட்ட 9mm கன் யார்கிட்ட இருக்குன்னு கேக்குறான். அந்த ஆளு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு ஏதாவது தெரிஞ்சா உனக்கு தகவல் சொல்றேன்னு சொல்றான். அடுத்து பார்ல ஒரு ஆளை போய் ஜேசன் மீட் பண்றான். அவன் பேரு ரேட்னர். இவன் ஒரு இன்ஃபார்மர், பணத்துக்காக போலீஸுக்கும் பிரஸுக்கும் தகவல் சொல்றவன். அவன் கிட்ட ஜேசன் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுன்னு கேக்குறான். உடனே அந்த ஆளு ஜேசனை பத்தி தெரியாம எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பேன்னு கேக்குறான். எனது பணமா, என்கிட்டயே பணம் கேட்கிறியான்னு ரேட்னரோட விரல பிடிச்சு முறுக்கிட்டு, ஒழுங்கா இந்த கேஸ பத்தி உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுன்னு சொல்றான் ஜேசன். அந்த ஆளு வழியோட, எனக்கு தெரிஞ்சு பீகாக் ஜிம்ல ஒரு ஆளு இருந்தான், அவன் ஒரு போலீஸ் நாயை எரிச்சு அதை வீடியோவை எடுத்து நெட்ல போட்டான், அது வைரல் ஆகிடுச்சு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், நீங்க தேடுற ஆள் அவனான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். சரி இப்போவாது எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு அவன் சொன்னதும் ஜேசன், அந்த சிப்ஸ் பாக்கெட்ல மீதி உனக்காக தான் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா பீகாக் ஜிம் போறான். அங்க விசாரிச்சதுல பேரி வேஸ்ங்கிற ஒரு ஆளோட அட்ரஸ் கிடைக்குது. ஜேசனும் போர்ட்டர் நேஷும் அங்க போய் அந்த ஆளை விசாரிக்கிறாங்க. அந்த ஆளை பார்த்ததும் ஜேசன், உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆளு, எனக்கு உங்களை பார்த்தா மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். சரி அதை விடு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, போலீஸ் நாயை எரிச்சு அதை வீடியோவை எடுத்து போட்டது நீ தானே? வீடியோவை மட்டும்தான் நான் போட்டேன், ஆனா அந்த நாயை கொன்னது, வீடியோ எடுத்தது, இதெல்லாம் யார் செஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. அந்த வீடியோ கூட இப்ப தூக்கிட்டாங்களே, இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். ஆமா உனக்கு போலீஸ் தான் பிடிக்காதம பேரின்னு போர்ட்டர் கேக்குறான். எனக்கு போலீஸ பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போலதான் தோணும், ஏன்னா நீங்க தானே எங்க எல்லாரையும் பாதுகாக்கிறீங்கன்னு பேரி வைஸ் நக்கலா சொல்லிட்டு இருக்கும் போது ஜேசன், எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு பேரி, ஒரு வருஷம் முன்னாடி பில்லியர்ட்ஸ் காம்படிஷன்ல என்கிட்ட அடி வாங்கின ஆள் தானே நீ, அது எப்படி உனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஜேசனும் போர்ட்டரும் அங்கிருந்து கிளம்பும் போது, ஒருத்தருந்து பாருடா என்ன பண்றேன்னு, பார்க்கத்தானே போற, நான் என்ன செய்யறேன்னு ஜேசன் கிட்ட சவால் விடுற மாதிரி அவன் போன பிறகு சொல்றான் பேரி. ஜேசனும் போர்ட்டர் நாஷும் அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது அவங்க 2 பேரையும் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அது அந்த போலீஸ் இன்ஃபார்மர் ராட்னர் தான். அதுக்கப்புறம் பேரி அவசர அவசரமா ஒரு கவர்ல எதையோ எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அவன் பின்னாடியே ரேட்னரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். போற வழியில பேரி ஒரு துண்டு சீட்டை கசக்கி தூக்கி போடுறான். அத ரேட்னர் எடுத்து பாக்குறான். அதுல T23 ரெயின்போ பார்க்கிங்னு அட்ரஸ் இருக்கிறத பாத்துட்டு, வசமா நீ என்கிட்ட மாட்டினடான்னு ரேட்னர் நாளைக்கு அவன் கதி என்னன்னு தெரியாம சிரிக்கிறான். அடுத்த சீன்ல ஜேசன் கூட வேலை பார்க்கிற இன்ஸ்பெக்டர் ராபர்ட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே பேரி ராபர்ட் வீட்டுக்கே போயிடுறான். எல்லாரையும் போல ராபர்ட்டையும் துப்பாக்கியில சுட ட்ரை பண்றான். ஆனா ராபர்ட் துப்பாக்கியோட சேர்த்து பேரியோட கையை பிடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சதும் பேரியும் விடாம அவனை துப்பாக்கியால சுட பாக்குறான். ஒரு கட்டத்துல ராபர்ட் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க டேபிள் மேல இருந்த சுத்தியை எடுத்து பேரியை அடிக்க ட்ரை பண்றான். ஆனா பேரி அந்த சுத்தியை அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி அவன் முகத்திலேயே நச்சு நச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ராபர்ட் கோரமா செத்ததை பார்த்ததும் பேரிக்கே வாந்தி வருது. அந்த அளவு ராபர்ட்டை கொடூரமா தாக்கி கொலை பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அங்கேயே உட்கார்ந்து கூலா டிவி பார்த்துட்டு குளிச்சு முடிச்சிட்டு ஒரு கவரை எடுத்துட்டு வந்து ராபர்ட்டோட தொப்பி, யூனிஃபார்ம், ஐடி கார்டு, துப்பாக்கி எல்லாத்தையும் அந்த கவர்ல போட்டுக்கிட்டு வெளியே போறான். வெளியே போறதுக்கு முன்னாடி தடையுமே இல்லாத அளவு அந்த பிளாட்டை கொளுத்திட்டு போறான். அதுக்கப்புறம் ஹெரால்டுக்கு போன் பண்ணி, உனக்கு ஒரு ஹாட்டான நியூஸ் வச்சிருக்கேன், இப்ப நான் புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். என்னது புது சிஸ்டமா அப்படின்னா? ஹெரால்டு கேட்டதும், இப்பதான் ஒரு
ஒரு போலீஸ்காரனை சுத்தியாலேயே அடிச்சு கொன்னு இருக்குன்னு சொல்றான். ஆமா, உனக்கு என்னோட பேர் என்னன்னு தெரியுமா? நோட் பண்ணிக்க, பிளிட்ஸ், BLITZ ஸ்பெல்லிங்கோட அவன் பேரை ஹெரால்டு கிட்ட சொல்றான். ஆனா அவனோட உண்மையான பேரு பேரி வெய்ஸ். இவன் சொன்னதையெல்லாம் நோட் பண்ணிக்கிட்ட ஹெரால்ட் சந்தோஷத்துல மாட்டினடா நீன்னு அவனும் ராத்னர் மாதிரியே சொல்றான். அதுக்கடுத்து பேரி நேரா அந்த கார் பார்க்கிங் இடத்துக்கு போறான். அங்க நின்னுட்டு இருக்கிற ஒரு கார்ல அவன் ராபர்ட் வீட்ல இருந்து கொண்டு வந்த பிளாக் கலர் கவரை டிக்கில வைக்கிறான். அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிசி ஓடி வந்து போர்ட்டர் கிட்ட, இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் ராபர்ட் கொலைய பத்தி போட்டு இருக்காங்கன்னு காட்டுறான். அத பார்த்ததும் போர்ட்டர் டென்ஷன் ஆகுறான். சே, நாமெல்லாம் எதுக்குதான் இருக்கோம்னு தெரியல, நமக்கு முன்னாடி பேப்பர்காரனுக்கு எல்லா நியூஸும் தெரியுதுன்னு கோவமா அங்கிருந்து ஜேசனை தேடி போறான். எங்க போனீங்க ஜேசன்? ராபர்ட் கொலைய பத்தி அந்த கொலைகாரன் யாரோ எரால்டான் அவங்க கிட்ட விவரமா சொல்லி இருக்கான். அவனும் அதையெல்லாம் உடனே பேப்பர்ல போட்டுட்டான். இப்ப நாம என்ன பண்ண போறோம்? இது வரைக்கும் கொலையான 3 போலீஸ்காரங்களும் நம்ம ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவங்க. போர்ட்டர் சொன்னதை கேட்டதும் ஜேசன், அவன் பேரு என்ன சொன்னீங்க? ஹெரால்டு டன்லப்பா, பாத்துக்கலாம் வாங்கன்னு அவனை கூட்டிட்டு போறான். அதுக்கு அடுத்த சீன்ல ராத்னர் பேரி பார்க்கிங்ல விட்டு இருக்கிற கார் கிட்ட போறான். சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு ஒரு பெரிய இரும்பு ஸ்கேலை எடுத்து அந்த காரோட டிக்கிய ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா டிக்கிக்குள்ள பிளாக் கலர் கவர்ல இறந்து போன ராபர்ட்டோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. உடனே ராத்னர் எடுத்த மாதிரி எல்லா பொருளையும் திரும்ப வச்சுட்டு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அங்கிருந்து கிளம்பணும்னு அந்த இடத்த காலி பண்றான். அதுக்கப்புறம் ராத்னர் ஹெரால்டுக்கு கால் பண்ணி என்கிட்ட இறந்து போன போலீஸ்காரன் பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னதும் ஹெரால்ட் ஆர்வமா சொல்லுன்னு சொன்னதும் ராத்னர் சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நான் என்ன மடையனா, $50,000 பணம் வேணும்னு சொல்றான். என்னது $50,000? ஹெரால்டு வாயை பிளந்ததும், நீ $50,000 கொடுத்தா உனக்கு எல்லா எவிடன்ஸையும் காட்டுறேன்னு சொல்றான். ஹெரால்டும் சரி $50,000 தரேன்னு ஒத்துக்கிறான். அதுக்கடுத்து அந்த லேடி போலீஸ் எலிசபெத் வீட்டுக்கு அந்த பையன் வரான். நீ இங்க என்ன பண்ற? நான் தான் உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல, நீ தான் என்ன கூப்பிடவே இல்லையேன்னு அந்த பையன் சொன்னதும், உன் கேஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்க, நீ எங்கேயும் வெளியே சுத்திட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஜேசன் சொன்ன அந்த ஆளு ஸ்ட்ரோக்ஸ போய் பாக்குறான். இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரோக்ஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் நீங்க டீல் பண்ற கேஸ்ல சம்பந்தப்பட்டு இருக்கான், அவனை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு ஸ்ட்ரோக்ஸ், அதனால எனக்கு என்ன லாபம்னு கேக்குறான். இவளும் என்ன வேணும்னு கேக்குறான். நாளைக்கு நைட் கால் பண்ணு சொல்றேன்னு சொல்றான். அதே சமயம் ஸ்டேஷன்ல ஜேசன் கம்ப்யூட்டர்ல எதையோ டென்ஷனா சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப உள்ள வர ஒரு லேடி போலீஸ் கிட்ட, நீ வந்து கம்ப்யூட்டர்ல உட்காரு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். அந்த பொண்ணும் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் செய்யறேன், நீ டென்ஷன் ஆகாதுன்னு சொல்றான். பேரி வெய்ஸ்ங்கிற ஆளை பத்தி போலீஸ் ரெக்கார்ட்ல சர்ச் பண்ணி பார்க்க சொல்றான். அப்பதான் ஜேசனுக்கு ஷாக்கிங்கான ஒரு உண்மை தெரிய வருது. அந்த உண்மை என்னங்கிறது கொஞ்ச நேரம் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அடுத்த சீன்ல ராத்னர் ஹெரால்ட அந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் பேரியோட கார் டிக்கியை திறந்து அங்க இருந்த எவிடன்ஸ் எல்லாம் ஹெரால்டுக்கு காட்டுறான். பாத்துட்டியா, முதல்ல நான் கேட்ட பணத்தை கொடு, இங்க இருந்து நான் கிளம்பணும்னு அவன் சொன்னதும் ஹெரால்ட் அவனை தனியா கூட்டிட்டு போறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பேரி மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். பணமா வேணும்? பணம் இருக்குடா உனக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போனதும் கார் டிக்கியை திறந்து பிளாக் கவர்ல இருந்த பொருளை எல்லாம் அவன் கொண்டு வந்த பேக்ல எடுத்து வச்சுக்கிறான். அங்க ஹெரால்டு பணத்தை கொடுத்ததும் ராத்னர், என்ன இது $50,000? பாக்குறதுக்கு கம்மியா இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்றான். ஹெரால்ட் $50,000 தான் சொன்னதும் நம்பிக்கை இல்லாம பாத்ரூம்குள்ள போய் எண்ணி பாக்குறான். அப்ப கரெக்டா பேரி அங்க வந்ததும் ராத்னர் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு மூச்சிட்டு இருக்கான். அப்ப பேரி, பயப்படாத, நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன், என் டார்கெட் போலீஸ் தான், சரி இதை மட்டும் சொல்லு, நான் இங்க இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். அதுக்கு ராத்னர், பீகாக் ஜிம்ல உன்னோட அட்ரஸ வாங்கின, உன்னை ஃபாலோ பண்ணி நீ கார் டிக்கில வச்சதை கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். நீ என்ன போலீஸான்னு கேட்டுக்கிட்டு பேரி கிட்ட வந்து அவன் காதை பிடிச்சு இழுக்கிறான். ராத்னர், உன் பேரை யாருக்கிட்டையும் சொல்லல, இப்ப வந்தானே அந்த ஆளுகிட்ட கூட உன் பேரை சொல்லலன்னு பயத்துல அலறான். ஆனா பேரி அவன் சொல்றத காதுல வாங்காம ராத்னரோட கதையை அந்த பாத்ரூம்ல வச்சே முடிக்கிறான். அதோட ராத்னர் வச்சிருந்த $50,000 பணத்தையும் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ராத்னரோட பாடியை வெளியே எடுக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற பார்ல வச்சு ஹெரால்ட ஜேசனும் போர்ட்டரும் விசாரிக்கிறாங்க. நீங்க பாத்ரூம் உள்ள போய் 10 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்திருக்கீங்க, உன் முகத்துல டெட் பாடியை பார்த்த பயமே இல்லையேன்னு ஹெரால்ட பார்த்து ஜேசன் கேக்குறான். அது வந்து நான் உள்ள பணத்தை தேடிட்டு இருந்தேன். பணமா? என்ன பணம்? அது நான் கொடுத்த பணம். கொலைகாரனை பத்தி தகவல் கொடுத்தா அவனுக்கு பணம் தரதா சொல்லியிருந்தேன், அந்த பணத்தை தான் தேடிட்டு இருந்தேன்னு ஹெரால்டு சொன்னதும், என்னையா விளையாடுறியா? அவன் வரிசையா கொலைகளை பண்ணிட்டு இருக்கான், அவனை பிடிக்க முடியாம நாங்க திணறிட்டு இருக்கோம், உனக்கு நியூஸ் முக்கியமா போச்சான்னு போர்ட்டர் ஹெரால்ட திட்டுறான். உடனே ஹெரால்ட், நான் ஒரு காரை பார்த்தேன், அந்த கார்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ அட்ரஸ சொல்லுன்னு சொன்னதும், ரெயின்போ கார் பார்க்கிங்
கருப்பு கலர் ஜாக்குவார் கார் T23ன்னு கார் நிக்கிற இடத்தோட அட்ரஸ சொல்றான். அதுக்கப்புறம் எனக்கு நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பீங்களான்னு ஜேசன் கிட்ட கேட்டதும், ஏன் கொடுக்காம, கண்டிப்பா கொடுப்போம், ராஜ மரியாதையோட ஜெயில ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த கார் பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு போர்ட்டரும் ஜானும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கார் டிக்கில எதுவுமே இல்ல. அதுதான் அந்த கில்லர் மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டானே, அங்க என்ன இருக்கும்? அங்க இருக்கிற செக்யூரிட்டி ரூமுக்கு போய் சிசிடிவியை செக் பண்ணலான்னு பார்த்தா அங்க இருக்கிற ஆளு, சார் டிஸ்க் ஃபுல் ஆயிடுச்சு, அதனால ஒரு மாசமா எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, இனிமேல் தான் அதை சரி பண்ணணும்னு அசால்ட்டா சொல்றான். இது வேலைக்காகாதுன்னு ஜேசனும் போர்ட்டரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு ராத்திரி எலிசபெத் ஸ்ட்ரோக்ஸ பாக்குறதுக்காக அவன் சொன்ன இடத்துக்கு வரா. அவ பின்னாடியே பேரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். எலிசபெத் ஸ்ட்ரோக்ஸ் கிட்ட சிரிச்சு பேசுறத பார்த்து, பேரி சிரிக்கிறியா, உன் சிரிப்ப இன்னைக்கே அடக்குறேன்னு அவளையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜேசன் அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் எங்கேயோ தப்பு பண்றேன், எதையோ மிஸ் பண்றேன், என்ன தப்பு பண்றேன்னு தெரியலன்னு அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் பேரிய அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரங்க யார் யாருங்கிற பேரை செக் பண்ணி பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு அந்த ஷாக்கிங்கான உண்மை என்னன்னு தெரிய வருது. பேரிய முதல் தடவை அரெஸ்ட் பண்ணது சாண்ட்ரா, ரெண்டாவதா அரெஸ்ட் பண்ணது நெல்சன், மூணாவது இன்ஸ்பெக்டர் ராபர்ட். அப்ப அடுத்ததா அந்த லிஸ்ட்ல யார் இருக்கிறதுன்னு பார்த்தா அது எலிசபெத் ஃபால்ஸ். ஜேசன் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் எலிசபெத் வீட்டு வாசல்ல கதவை திறக்கிறதுக்கும் சரியா இருக்கு. அவ கதவை திறக்கும் போது ஜேசன் போன் பண்றான். போன எடுன்னு டென்ஷனா இருக்கிறான். அங்க எலிசபெத் போனை கையில எடுக்கிறா. அப்ப கொலகார கரெக்டா பின்னாடி இருந்து சுத்தியால ஓங்கி அடிக்கிறான். ஒரே செகண்ட்ல கவனிச்சு டக்குன்னு கீழே குனிஞ்சிடுறா எலிசபெத். உடனே பேரி அந்த சுத்தியால அடிச்சு அவளை சாகடிக்க ட்ரை பண்றான். நல்ல வேலையா அந்த பக்கமா வந்த ஒரு ஆளு பேரி மேல ஏறி எலிசபெத்தை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா பேரி அவனை கீழே தள்ளி கழுத்துல ஏறி மிதிச்சு அவனையும் சாகடிச்சிடுறான். அதுக்கப்புறம் பேரி எலிசபெத்தை நிமிந்து பாக்குறான். ஆனா பக்கத்துல போலீஸ் சைரன் கேட்டதும் அங்கிருந்து நிக்காம ஓடிடுறான். விஷயம் கேள்விப்பட்டதும் அங்க வர ஜேசன் ரொம்பவே பயந்து போயிருக்கிற எலிசபெத்துக்கு தைரியம் சொல்லிட்டு அவனை எப்படியும் பிடிச்சே ஆகணும்னு போர்ட்டரும் ஜேசனும் பேரி வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அவன் அங்க இருந்து எப்பவோ எஸ்கேப் ஆகிட்டான். வீடு முழுக்க தேடியும் அவங்களுக்கு ஒரே ஒரு பழைய போட்டோ மட்டும் தான் கிடைக்குது. அந்த பழைய போட்டோவை பார்த்து இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு ஜேசன் கேட்டதும் அந்த போட்டோவை டிவி நியூஸ் பேப்பர்னு எல்லாத்துலயும் போட்டு அவனை வெளியே தலை காட்ட முடியாதபடி பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு ஹோட்டல்ல பேரி தங்கி இருக்கிறதா நியூஸ் வருது. உடனே ஜேசனும் போர்ட்டரும் அங்க போய் பாக்குறாங்க. அவங்க மாடிப்படி ஏறி வரும்போதே பேரி உஷாராகி அங்கிருந்து ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடுறான். ஜேசன் உள்ள வந்து பார்த்ததும் இப்பதான் தப்பிச்சு இருக்கான்னு கீழே போய் பார்க்கும்போது பேரி அங்கிருந்து எகிரி குதிச்சு ஓடிட்டு இருக்கான். ஜேசனும் விடாம அவன் பின்னாடியே துரத்துறான். அவன் குரங்கு மாதிரி மாடிக்கு மாடி தாவுனாலும் மெயின் ரோடுல குறுக்க புகுந்து ஓடினாலும் விடாம ஜேசனும் துரத்துக்கிட்டே இருக்கான். பேரியும் ஜேசன் கைக்கு மாட்டாம ஆட்டம் காட்டிட்டே இருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கிற பேரி கடைசியா ஒரு ரயில்வே யார்டுக்குள்ள நுழைஞ்சிடுறான். அதே சமயம் போர்ட்டரும் மத்த போலீஸ்காரங்களும் அவங்க போற இடத்துக்கெல்லாம் கார்ல துரத்துட்டு வராங்க. ஒரு கட்டத்துல பேரி ஓட முடியாம ஜேசன் எதிர்க்க நின்னுடுறான். ஜேசனும் பயங்கர கோவத்தோட அவன் கிட்ட போறான். ஆனா அதுக்குள்ள அங்க வந்த மத்த போலீஸ்காரங்க ஜேசனை தடுத்து பேரிய அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் பேரிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்பவும் அவன் திமிரா, எனக்கு வக்கீல் வேணும், அவர் வராம நான் வாயை திறக்க மாட்டேன்னு சொல்றான். அதோட எனக்கு பசிக்குது, சாண்ட்விச் வேணும்னு சொல்றான். அவங்களும் அவன் கேட்ட மாதிரியே ஒரு வக்கீலையும் சாண்ட்விச்சையும் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த வக்கீல் இன்னும் 2 நாள்ல என் கிளைண்ட் மேல சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணி கேஸ ஃபைல் பண்ணுங்க, இல்லன்னா அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட போர்ட்டரும் ஜேசனும், சார் அவனை எப்படியோ கைது பண்ணிட்டோம், என்னதான் சைக்கோவா இருந்தாலும் அவன் பக்காவா பிளான் பண்ணி ஒவ்வொரு கொலையா செஞ்சிருக்கான். ராபர்ட் கொலையில கூட எந்த தடையுமே கிடைக்காம அவர் பிளாட்டையும் எரிச்சிட்டான். நம்ம கிட்ட இருந்த 2 ஐ விட்னஸும் சரியா ஞாபகம் இல்லைன்னு பல்ட்டி அடிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றத கேட்டதும் இன்ஸ்பெக்டர், அவன் தங்கி இருந்த ஹோட்டல்ல எந்த எவிடன்ஸும் கிடைக்கலையா, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லயும் அவனுக்கு எதிரா எந்த தடையுமே இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு போர்ட்டர், அவனுக்கு எதிரா நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல, இதை வச்சு அவன் மேல கேஸ் போட்டா கேஸ் நிக்காதுன்னு சொல்றாரு. மறுநாள் ஜேசன் பேரி கிட்ட தனியா போய் பேசுறான். நீ ஏன் உண்மையை சொல்லிடுன்னு சொன்னதும் பேரி, செத்து போன போலீஸ்காரங்க எல்லாம் உன்னுடைய நெருங்கிய நண்பர்களான்னு கேக்குறான். அப்பதான் ஜேசனுக்கு ஒரு விஷயம் புரியுது. பேரி இந்த கொலைகளை பண்றது எல்லாம் ஜேசனை பழி வாங்குறதுக்காகன்னு. உடனே ஜேசன், பேரி பிரச்சனை ஆரம்பிச்சது உன்னால, அன்னைக்கு பில்லியர்ட்ஸ் கிளப்ல அந்த சின்ன பசங்களை போட்டு அடிச்சிட்டு இருந்த, அதை தடுக்க வந்த என்ன நீ அசிங்கமா திட்டுன, அதனாலதான் நான் உன்னை அடிச்சேன், ஒத்துக்கிறேன், கொஞ்சம் தாறுமாறாதான் அடிச்சிட்டேன், அதுக்காக நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ போலீஸ்காரங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேக்குறான். அப்பவும் பேரி பதில் சொல்லாம ஜேசனையே அமைதியா பாத்துட்டு இருக்கான். உண்மையா சொல்ல போனா நீ ஒரு வெத்து வேட்டு, அது என்னடா பேரு, பிளிட்ஸ்,
கன்றாவியா ஒரு பேரை வச்சிட்டு இருக்குன்னு அவனை இன்னும் வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு போறான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பேரியோட வக்கீல் பேரிய வெளியே கூட்டிட்டு வரான். ஸ்டேஷனை விட்டு வெளியே போகும்போதும் பேரி ஜேசனை முறைச்சு பார்த்துக்கிட்டே போறான். மறுநாள் இறந்து போன இன்ஸ்பெக்டர் ராபர்ட்டோட ஃபியூனரல் ஃபங்க்ஷன்ல போர்ட்டர் ஜேசன் மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸும் கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த கும்பல்ல பேரியும் போலீஸ் ட்ரெஸ்ஸோட ஜேசனையே முறைச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேசன் அங்கிருந்து கிளம்புனதும் பின்னாடியே பேரியும் போறான். அங்கிருந்து ஜேசன் கார்ல கிளம்பி போனதும் பேரியும் ஜேசன் பின்னாடியே கார்ல ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஒரு பில்டிங்ல ஜேசன் காரை நிறுத்திட்டு மாடி மேல ஏறி போறான். பேரியும் பின்னாடியே கையில துப்பாக்கியோட போறான். மாடி மேல போனதும் ஒரு உருவம் ஃபுல்லா ரெயின் கோட் போட்டுக்கிட்டு பேரி முன்னாடி போகுது. உடனே பேரி, ஏய் திரும்பி உன் முகத்தை காட்டு, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்றான். அந்த உருவம் திரும்பினதும் பேரி ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அங்க நிக்கிறது போர்ட்டர். அப்ப ஜேசன் எங்கன்னு பேரி யோசிக்கிறதுக்குள்ள ஜேசன் ஒரு இரும்பு ராடால பேரி கையில இருந்த துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு பேரியோட கை கால் எல்லாம் தாறுமாறா அடிக்கிறான். அந்த மோசமான நிலைமையிலையும் பேரி கத்தி எடுத்து ஜேசனை குத்த பாக்குறான். ஆனா ஜேசன் அவன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்தி எடுக்கிறான். டேய், நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? என் மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. உங்க 2 பேர் மேல கேஸ் போட போறேன்னு சொன்னதும் போர்ட்டர் துப்பாக்கி எடுத்து ஜேசன் கையில கொடுத்து அவனை சுடுன்னு சொல்றான். உடனே, ஏய் நான் பேரிடா, உன்னால என்ன சுட முடியாதுன்னு தென்னாவட்டா சொல்றான். அதுக்கு ஜேசன், பேரியா? அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. பேரிக்கு போலீஸ்காரங்களை பார்த்தாலே பிடிக்காது. நீயும் இப்ப போலீஸ் ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்க, அதனால உன்னை கொலை பண்ண போறது நான் கிடையாது, அந்த கொலைகாரன் தான் சொல்லிட்டு அடுத்த செகண்டே பேரிய துப்பாக்கியால சுடுறான் ஜேசன். அதுக்கப்புறம் போர்ட்டர் ஜேசன் கையில இருந்த துப்பாக்கியை தொடச்சு அங்கேயே போட்டுட்டு அந்த இரும்பு ராட ஒரு கவர்ல எடுத்து போட்டுக்கிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. அப்ப ஜேசன் பாவம் அவனே அவனை சுட்டுக்கிட்டு அநியாயமா செத்து போயிட்டான்னு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தி பிளிட்ஸ் படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் சைக்கோ கில்லர் மூவி நேமையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.